வாழ்க்கையில் வெளியேறி பெற்றதை அதுவும் பொக்கிஷமாக எண்ணக்கூடியதாக எல்லாரும் காப்பாற்றுவாங்க, காத்துக்கொள்வாங்க இல்லையா? பக்தன் தன்னுடைய அனுபவத்தை என்ன அருமையாக சொல்கிறார். அவர் எதை காத்துக்கொள்ள விரும்புகிறாராம்? சங்கீதம் 119:44. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். அன்பானவர்களே, உம்முடைய வேதத்தை என்றென்றைக்கும் காத்துக்கொள்வேன் என்று பக்தன் சொல்லுகிறார். இதை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் வியாதியை, கவலை, பிறரை குறித்த கோபம், மன்னியா குணம் என்று பல காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனால் இன்று தேவனிடத்தில் கர்த்தரை நோக்கி கேட்போமா? நம்முடைய வேத வாக்கியங்களை இருதயமாகிய பலகளை எழுதி வையும் அப்பா, காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவர் என்று வேண்டுதல் செய்வோமா? நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவருக்கும் உம்முடைய வேத வசனங்களை காத்துக்கொள்ளக்கூடிய, அதன்படி நடக்கக்கூடிய, அதன்படியே வாழக்கூடிய கிருபையை தாரும். தடையெல்லாம் மாற்றி நீரை ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய இதயத்தில் உள்ள கவலைகள், துக்கங்கள், கோபங்கள், மன்னியா குணங்கள் மாற்றி சாந்தம், மன்னிப்பு, இரக்கம், தயவு போன்ற திவ்ய குணங்கள் வெளிப்படட்டும் அப்பா. ஆசீர்வதியும். கல்லான இதயத்தை நீக்கி சதையான உள்ளத்தை தந்து ஸ்தோத்திரம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயா. காட் பிளஸ் யூ.